ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வருஷத்தோட பாதி முடிஞ்சிடுச்சு. அண்ட் இப்போ ரிலீஸ் ஆன பாதி படங்கள்ல குட் பேட் அக்லி படம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் 385 கோடி அடிச்சு டாப்ல இருக்கு. அண்ட் மற்ற படங்கள் எதுவுமே இன்னும் கிட்ட வரல. அண்ட் இந்த வருஷம் 2025 மிட் ஆஃப் வரைக்கும் குட் பேட் அக்லி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வ தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய செம்ம ஹாப்பியான அப்டேட் தான். ஏன்னா குட் பேட் அக்லி படம் செம்மையான எதிர்பார்த்த படம். ஏன்னா விடாமுயற்சியில் மிஸ் ஆன எல்லாமே குட் பேட் அக்லி படத்துல செம்மையா அதிகமா கொடுத்திருந்தாரு ஆதித்ய ரவிச்சந்திரன். ஒரு பியூர் ஃபேன் பாய் சம்பவம். பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுல இருந்து இந்த படத்துக்கு ஹைப் எகிர ஆரம்பிச்சுது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டில்லுமே நம்ம தல அஜித் சாரோட விண்டேஜ் மூவில எடுத்த மாதிரியே இருந்தது. அண்ட் அதே போல கடைசியில அமர்கன் லுக்கும் கொண்டு வந்தாரு ஆதித்ய ரவிச்சந்திரன். சொல்லி வச்சு பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் வேற லெவல் வசூல் அடிச்சது. அண்ட் இப்ப வரைக்கும் 385 கோடி வசூல் அடிச்சு டாப்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆதித்ய ரவிச்சந்திரன் தான் அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமே அதுவும் கன்ஃபார்ம் ஆனா கண்டிப்பா வேற லெவல் ஹாப்பியான மொமெண்ட் தான். அண்ட் மகிழ் திருமேனி கூட விடாமுயற்சி படம் பண்ணும்பொழுது இந்த படத்துல மாஸ் சீன்லாம் இருக்காது. தல அஜித் சாரோட கிளாசிக்கல் படம் தான் இது. ஒரு கிளாஸியான படம். இந்த படத்தை நீங்க ரொம்ப ரசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு மகிழ் திருமேனி சொன்னாரு. அண்ட் அப்பவே நிறைய ஃபேன்ஸ் இந்த படத்துல மாஸ் இல்லையா, நம்ம தல அஜித் சாருக்கு மாஸ் தான் முக்கியம் அப்படின்னாங்க. அண்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகி கதையெல்லாம் ஓகே, பட் தலைக்கு மாஸ் இல்ல அப்படி சொன்னாங்க. ஆனா ஆதித்ய ரவிச்சந்திரன் அது எல்லாத்தையும் டோட்டலா மாத்தினாரு. சீன் பை சீன் மாஸ் வச்சாரு. குட் பேட் அக்லி படம் ஃபுல்லா செம மாஸ் படமா இருந்தது. அதனாலே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட் பேட் அக்லி படம் 2025 பாதி வரைக்கும் 385 கோடி அடிச்சு டாப்ல இருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்சேஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.